ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முள்ளங்கி தட்டைப்பயிறு போட்ட புளிக்குழம்பு. இந்த முள்ளங்கி தட்டைப்பயிறு போட்ட புளிக்குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறமா முள்ளங்கி, அப்புறம் வெங்காயம், பூண்டு, தேங்காய், தக்காளி, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் விட முக்கியம் என்ன அப்படின்னா, தட்டைப்பயிரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 ஹவர் இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் இதை ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு, நான் தாளிக்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நான் நல்லா தாளிக்கிறேன். அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து வெங்காயம் இதை நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை நல்லா ஆட் பண்ணுறோம். தக்காளியை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ அது சீக்கிரமாக வதங்கிடும், நம்மளுக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இன்னும் நல்லா இது சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் இப்போவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நான் இங்கேயே ஆட் பண்ணுறேன். இந்த உப்பை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும், நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம முள்ளங்கியை ஆட் பண்ணுறோம். முள்ளங்கியை ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரட்டணும். இது நீங்கள் முள்ளங்கி தட்டைப்பயிறு தான் வைக்கணுன்ட்டு இல்லை, சொரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு கூட இதே மெத்தடில் நீங்கள் வைக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா தட்டைப்பயிறு, அதில் தண்ணியை இருத்துட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி, இந்த தட்டைப்பயிரில் லைட்டாக இருந்த தண்ணி அதெல்லாம் விடும். அதெல்லாம் நல்லா வற்றணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு மசாலா அரைச்சிடலாம். நான் மசாலாவுக்கு தேங்காய், புளி, அப்புறமா சாம்பார் பொடி, மிளகா பொடி, கொஞ்சமாக தனியா பொடியும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிக்கணும் இந்த மசாலாவை. சாம்பார் பொடி நிறையா இருந்துச்சு அப்படின்னா வெறும் தேங்காய், சாம்பார் பொடி, புளி மட்டும் கூட நம்ம இதில் அரைச்சி ஊற்றலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விடணும். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த புளிக்குழம்பு கூட நான் போட்ட குடமிளகா பொரியல் ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா திக்காக ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதே குழம்பு தோசைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. சாப்பாட்டுக்கு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஓவராலாக நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நம்ம அதில் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஹையில் 2 விசில், அப்புறமா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நம்மளோட சுவையான முள்ளங்கி தட்டைப்பயிறு குழம்பு தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில்